கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் வந்து ரொம்ப எல்லாத்தையும் கேட்டு எனக்கு தெரிஞ்ச சாமியார் தென் நிறையா இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் இந்த ரிச்சுவல் பண்ணுறோம். பானு வந்து முன்ன மாதிரி இல்லை, நான் 2 வீடியோ நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா வந்து அவன் லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணான். அந்த டைமில் அவங்களுக்கு 2 பேர் லவ் ஆகி ஒரு மாதிரி அவங்க பொண்ணு கண்ணு முன்னாடியே அவனை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே தட்டி விட்டு அந்த பொண்ணு போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு அவங்க வயிற்றில் 3 மாதம் குழந்தையோட அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. மறுபடியும் எங்கள் முன்னாடி வர முடியுமா? எங்கள் 4 பேர் முடியும். யார் அது? போற மாதிரி இல்ல, ஒரு உருவம் இழுத்துட்டு போகுதுடா. அழுகுறாங்க. பானு குளிச்சுட்டோம். சொல்ல இந்த பூசணிக்கால நாங்கள் எங்க 4 பேரோட பிளட்டையும் வச்சு நான் அந்த பக்கம் போகிறேன், இவன் இந்த பக்கம் போகிறேன். மொஸ்ட் குவாதரி வச்சிருக்கு. Hey guys, this is Manimaran. This is Vikram Vicky. நான் உங்கள் அப்துல்லா. This is Banu here. Welcome back to another new video. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு புதுசு இல்லை, மணிக்கு புதுசு இல்லை. கைஸ் லாஸ்ட் டைமே வரும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இது எனக்கு ஒன்றும் புது பிளேஸ் இல்லை. யாருக்கு புதுசுனா எனக்கு தான் புதுசு. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரத் ப்ரோ வீடியோவில் தான் இந்த லொக்கேஷனை பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம டீம் பண்ண வீடியோவை பார்த்தேன். கைஸ் லாஸ்ட் டைமே வரும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பானுக்கு வந்து இந்த லொக்கேஷனால் சில தாட்ஸு, சில எப்படி சொல்கிறது, ஒரு பயம் கூட கலந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அவள் மாட்டிக்கிட்டு இருக்கா. அதுலேருந்து அவள் மீண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த லொக்கேஷன் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக நான் திருப்பி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன் அந்த கிளாரிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா பானு வந்து முன்ன மாதிரி இல்லை, நான் 2 வீடியோ நோட் பண்ணிட்டு இருந்தேன். அவள் வந்து நான் இல்லாதப்போ வந்திருக்கா. பட் ஆனால் வந்து வேற மாதிரி இருப்பா. இப்போ வந்து ஒரு மாதிரி பயந்தாங்கோலி அந்த மாதிரி கூட சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க பயப்படுறாங்க, தனியாக விடாதீங்க அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாகுது. பானு பார்த்தா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பானு வந்து தனியாக போய் விளாக் பண்ணிட்டு வருவா, சோலோ விளாக் கூட பண்ணுவா. அவ்வளோ தைரியம் இருக்குது அவளுக்கு. பட் ஆனால் அவள் இப்போ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் பேசும்போது அவள் வந்து என்கிட்ட இப்படி சொன்னான். ஆல்ரெடி 2 வீடியோ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் இருந்த பானுக்கும் இப்போ இருக்க பானுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து லைக் ஒரே ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என் ட்ரீம்லாம் வந்து லைக் நான் பண்ண எல்லா விளாக்ஸோடது அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. இம்பார்ட்டண்ட்டாக வந்து எனக்கு இந்த பிளேஸ் வந்து லைக் செப்பரேட்டாக ஒரு பசில் மாதிரி இருந்துச்சு. அதை நான் வந்து அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு அது பெரிய டைம் எடுத்தேன் நான். ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக பண்ண வீடியோவும் இந்த பிளேஸ் தான். ஏன்னா வந்து அவள் லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணான். அவள் படுத்துட்டு இருக்கும்போது அவள் கையை பூச்சி இழுத்ததாகட்டும், இல்லை வந்து அவள் மயக்கம் போட்டு விழுந்ததாகட்டும், இந்த இடத்துல தான் நடந்தது. அப்போ தான் வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி. பயம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த பயத்தை கூட போகிறான்னா கண்டிப்பாக அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வா, அங்கே என்னதான் இருக்குது, பட் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரீசனாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே போய் பார்க்கலாமே, ஏன்னா இதுதான் நமக்கு மேஜராக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.
சப்போஸ் பானுவை டிஸ்டர்ப் பண்ணுறது ஏதாவது இங்கே இருக்குன்றது தெரிஞ்சுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி ரிஸ்க்கான பிளேஸில் நாங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறோம். இன்றைக்கும் வந்து ஏதோ பெருசாக பண்ணலாம்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கோம். இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லாரி தான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க, ஃபுல்லாக உள்ள இன்டீரியர்லாம் ரெடி பண்ணுவாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்து ஒரு டிரைவர் ப்ளஸ் வந்து மெக்கானிக்கு. அவர் வந்து இந்த பில்டிங்கோட ஓனர் இருக்கார் தெரியுமா, அவரோட பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லவ் பண்ணி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓனர் அடிக்கடி வரமாட்டார், ஒரு கவுன்சிலர் மாதிரி இருப்பார். அவங்களோட பொண்ணு தான் வந்து இங்கே அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு 2 பேர் லவ் ஆகி ஒரு மாதிரி லவ் முத்தி போயிடுச்சு. தென் வந்து அவங்க 2 பேரும் மேரேஜும் பண்ணிட்டாங்க, யாருக்குமே தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டு தென் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. ஓகே டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. அது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கன்சீவாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் வந்து அந்த டாக்டரும் இந்த பில்டிங்கோட ஓனர் இருக்கார் தெரியுமா, அவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து சொல்லிட்டாரு. அவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்கே அந்த பையன் இருக்கான், அந்த பையனை அவங்க பொண்ணு முன்னாடியே அடிச்சு அவங்க பொண்ணு கண்ணு முன்னாடியே அவனை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. தென் அந்த பொண்ணு வந்து அவங்க எல்லாருமே தட்டி விட்டு அந்த பொண்ணு போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு அவங்க வயிற்றுல 3 மாதம் குழந்தையோட அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே இறந்துட்டாலே என்ன ஆகும், ஏன்னா சும்மா இருக்கவங்களே இறந்தா இதாக பண்ணுவாங்க. இவங்க உண்மையான லவ் பண்ணுறவங்க, உண்மையான காதல், கண்டிப்பாக அவங்க ஆத்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகாது. அந்த கோவத்தில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே போட்டு வாட்டி வதச்சி ஒரு மாதிரி ஒர்க்கே பண்ண விடாமல் எல்லாருமே ரத்தம் வந்து எடுக்கிற மாதிரி, கனவுல போய் பண்ணுற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, நிறையா ஃபயர் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட அலப்பறை பண்ணிடுச்சு. அப்புறமேட்டு இங்கே எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே ஊர் மக்களாக சேர்த்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாரும் வேலைக்கு வரதும் இல்லை. இங்கே நடந்த ஸ்டோரி வந்து கேட்டேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா இப்படியும் இருக்காங்களான்ற ஒரு ஃபீல் வர அளவுக்கு வந்து இந்த ஸ்டோரியும் இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே வருவோமான்னு தெரில. ஸோ லாஸ்ட் அட்டம் இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னையோட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வருமானு தெரில. அட் தி லாஸ்ட் டைம் தண்ணி இருக்குது கீழே பார்த்துவாங்க. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் மழை, செம மழை. வரும் பார்த்து வா. உள்ளலாம் போக முடியுமாடா? எப்படி போயிடு? எப்படி? ஓகே க்ளீனாக இருக்குது பச்சா லொக்கேஷனு. வேறு வீடு. என்ன ப்ரோ கேஷுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே வரா மாதிரி. பார்த்து என்னடா மெயின் பார்ட்டே அங்கே தான் இருக்குது கைஸ். எப்படி வா. ஏய் பானு பார்த்து பானு இங்கேயே முடிவு கட்டு போய் இன்னும் புதைச்சிட்டு அது எத்தனை ரூமா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறேன். நான் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலாக அந்த கைஸ் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பார்த்தீங்களான்னு தெரில. ஆமாம் நாங்கள் வந்தோம், அந்த பொம்மை டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஏய் இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம் அந்த இடம். மணி போ ஜஸ்ட் பார்த்துடா. என்ன சொன்னோன்னு நானும் வந்துட்டேன். சரி இப்படியே மெயின் ரோடு இருக்குது ப்ரோ. இப்படியே வந்துருக்கோம் நம்ம.
மணி மணி என்னாச்சு? யாரு? யாரு? யாராவது இருக்கீங்களா? இங்கே வந்துச்சா சார்? மேலே ஓட்டை கிட்ட எதுவுமே இல்லையா ப்ரோ? எங்கடா என்னடா பண்ணுற? இதா இங்கே தானே இருக்கேன். தள்ளு ப்ரோ. யாரும் இல்லை. அதனால தான் தெரியுமாங்க. பரவாயில்லப்பா மணி இப்போலாம் என்ன ப்ரோ என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இது? என்னடா? அந்தவங்க பாரு அந்தவங்க பாரு அந்தவங்க பாரு. சொல்கிறா ஏன்னா என்னடா ப்ரோ நீ பார்த்துல ப்ரோ? என்ன ப்ரோ இது? இந்த இடத்துல ஒரு பெரிய ஷேடோ. என்ன பார்த்தா? ஒரு 7 feet இருக்கும். அன்னைக்கு நம்ம பார்த்ததா? அதே தானே இங்கே வர இவ்வளோ ஹைட்ரா. அட்டா இவ்வளோ ஹைட்டு. ஆ வெளியே போச்சா? வெளியே வச்சு போகிறோம். என்னாச்சு ப்ரோ? வெளியே வா. வந்துருப்பான். இருக்கு போங்க. வெளியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மனுஷன் காஞ்சி போய் கிடக்குதுடா வேப்ப மரம். வா ஆக்சுவலாக இந்த மாதிரி இவ்வளோ மழை பெஞ்சு காஞ்சே போகாது. கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாட்டிச்சு. பார்த்து ப்ரோ. வாடா பாம்பு வச்சிட்டிங்களா? பானு கம்யூனிகேட் பண்ணி பாரு. நீ பார்க்கல அவங்கள கூப்பிட்டு பாரு. யாராவது திரும்பவும் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்களா? என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏன்னா எனக்கு உங்களோட உருவம் மாதிரியே தான் எனக்குலாம் வந்து ட்ரீம் வருது. அதுவும் இந்த இடம் எனக்கு திரும்ப ஒரு கண்ணை மூடி கண்ணு திறந்தா அந்த மாதிரி வந்து போகிற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் நல்லாவே கேப்சர் பண்ணோம். நானும் மணியும் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பார்த்தோம்லடா, அந்த அதே தான். அவங்க தான் தெரியும். மறுபடியும் எங்கள் முன்னாடி வர முடியுமா? எங்கள் 4 பேர் மறுபடியும் நானும் அப்துல்லா தான் பார்த்தோம். என்ன மச்சான் இப்படி கேட்டோன்னு பின்னாடி ஒரு மூமெண்ட் இருந்தது. ஓ பின்னாடியா? யாருமே இல்லை. பின்னாடி ஒரு மூமெண்ட் இருந்தது. எனக்கு பின்னாடி யாரும் நின்று நவுந்தா அப்படி இருக்கும். ஓ ஷேடோ தான் இருக்கு. இன்னும் மச்சான் இப்படி பின்னாடி என் பின்னாடி இப்படி புரியுது. உங்களோட அப்பீரன்ஸ் நல்லாவே எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. முடிஞ்சா எங்கள் முன்னாடி வாங்கலேன். ஜூம் பண்றா. கூனி ப்ரோ இது ஹைட் கம்மியா இருக்குடா. ஒரு லாங்ல இருந்து பார்க்கணும் அப்படி தெரியுதோ. ஓகே சார் தூர போயிடுச்சு. அடப்பாவி. நல்லா பாரு நீ பாத்தியா? வா ஜூம் பண்றா. பார்த்தாங்க. இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. ஏண்டா இப்போ தானே இங்கே பார்த்தோம், அதுக்குள்ளே இப்போ அங்கே போச்சு. மச்சான் ஹைட் கம்மியாக இருக்குடா. அதான் சொல்கிறேண்ணா, மேபி அந்த பொண்ணாக இருக்குமோ இல்லை? பொண்ணு தான் ஹைட்டு கம்மியா? ஆமாம், ஏண்டா பொண்ணு ஹைட்டாக கம்மியாக தானே இருப்பாங்க. யோ
பார்த்தோம் சரி அதிரியான போட்டு தேய்ச்சினுங்கிற. ஃபாஸ்ட் பானு பார்த்தோம். ஐயோ ப்ரோ அப்துல்லா ப்ரோ கேமரா அப்படி. நான் ஷூ போட்டிருக்கேன், ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். வந்தீங்களா? பார்த்து பானு. இங்கே என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கா? ஏய் இந்த பக்கம் வே இல்லை மச்சான். அப்படிதான் குதிங்க, எகிரி தான் குதிக்கணும் போல இருக்கு. ஆமாண்டா. ஆண்டா சொல்ல வேண்டியதாண்டா. அந்த பக்கம் வழியே இல்லைடா ப்ரோ. ஏன் ப்ரோ? அது மட்டும் அசால்ட்டாக போயிடுதுங்க. நாம் தான் கஷ்டப்பட்டு எகிரி வந்தாகுது. நீ செத்துட்டா நீ அப்படிதான். நீ சாவ போகிற இப்போ. இந்த வாங்க கரெக்டாக காத்து வந்துரு. இது மேலே கலைச்சி ஜம்ப் ஒழுங்கு நின்று வச்சிடாத. எங்கடா பார்த்தோம்? இங்கே தானே. ஏன் இவன் ஏன்டா இவ்வளோ பார்த்தா தானே எனக்கு பயமாக இருக்குது. அது ஹோல்ஸ் மாதிரி ஏதோ இருக்கு. ஏய் யாரு? அந்த ரூம்ல அந்த ரூம்குள்ளே தான் வந்துச்சு. உனக்கு தெரியுமா? சத்தம் பண்ண யார் அது? ப்ரோ சவுண்ட் அந்த பக்கம் தான் வந்துச்சு. இந்த பக்கம். ஏய் மச்சான், இங்கிருந்து அப்படி சவுண்ட் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. நாலா சைட்ல இருந்து கேக்குதுடா. ஏய் இப்போ அந்த பக்கம் கேடுச்சா கொஞ்ச நேரம் முன்னாடி? நானும் பார்த்தேன். கேப்சர் பண்ணியா? இரு ப்ரோ, கேமரா இல்லாமல் என்ன ப்ரோ? தள்ளி ப்ரோ. நான் பார்த்தேன். மச்சான் இங்க யாரும் நிற்கிறதா? உள்ளே போகும்போது வெளியே இருக்கா பாரு. இருக்கா? எங்கே வரீங்க? என்ன ஆச்சு உனக்கு? இங்கே தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஏதோ யாரோன்னு தெரியல. யாரு? மானுவானது எனக்கு ஆச்சரியமாக இதனால பானு அவள் கனவுல அந்த ஒரு மாதிரி பேட் ட்ரீம்ஸ்லாம் வரல, அதுலேருந்து வெளியே வரதுக்கு இது உதவும்னு சொல்லிட்டு விசாரித்து சொன்னாங்க. அந்த ரிச்சுவலில் வந்து ரொம்பவே ரொம்ப ரிஸ்க்கு கலந்தது. ஏன்னா இந்த பூசணிக்கால நாங்கள் எங்கள் 4 பேரோட பிளட்டையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த எலுமிச்சப்பழம் இருக்குது. இந்த எலுமிச்சப்பழத்தை போய் நாங்கள் வந்து ஈர்த்து நார்த்து சவுத்து வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிஞ்சு இந்த எலுமிச்சப்பழத்தை நசுக்கி 2ஆக தூக்கி போட்டு 2 சைடில் தூக்கி போட்டு கற்பூரம் ஏற்றிட்டு வந்துடுவோம். இதுதான் வந்து இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போகலாம். டைம் இது இந்த இடத்தோட முடியுது எங்களோட இது. அவ்வளோதான். அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம்.
பானு 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 நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்கள் முன்னாடி தாராளமாக வரலாம். ஒளிஞ்சாலும் பார்க்கவே தேவையில்லை. நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். அது என்னதுடா? அங்கே தான் பார்க்கணும். அப்போ டாய்லெட்டில் தான் பெரிய பெரிய சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக ரொம்ப மோசமானதெல்லாம் இங்கே தான் இருக்கும். டாய்லெட் தான் முடியும். ஏன் சின்ன வயசில் ஸ்கூலில் பாரு. ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்போம். எல்லாம் அமைதியாக இருப்போம். ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்போம். மாமே என்னடா 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 இப்போ யாரும் உள்ள நடக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் அதான் சொன்னேன். யாரும் நடக்கிறாங்க. டபுள் வாய்ஸ் கேட்குது. டபுள் வாய்ஸ் கேட்குது. டபுள் வாய்ஸ் கேட்குது. 2 பேரும் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுமா என்கிட்ட? உங்களுக்கு ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஏன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? நிஜமாலே நீங்கள் 2 பேர் தான் வந்து பானு ட்ரீமில் வந்து தொந்தரவு பண்ணுறீங்கன்னா தாராளமாக இப்போ வந்து பானுகிட்ட நீங்கள் பேசலாம். நேர்லேயே வந்திருக்காங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு பதில் கிடைக்காம நாங்கள் போகிற மாதிரி இல்லை. எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ப்ரோ உள்ள 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 போ உள்ள ப்ரோ ப்ரோ நான் என்ன சொல்கிறேன், மணி நீ மட்டும் தனியா இருக்க வா. என்ன அப்படி ஓடுறீங்க என்ன விட்டுட்டு தனியா? என்னடா சவுண்ட் அது? நாங்கள் உள்ள வரது உங்களுக்கு பிடிக்கலையா? பக்கத்தில் இருந்துக்குது ப்ரோ. உங்கள் பக்கத்தில் இருந்து கத்திக்குது ப்ரோ. இங்கே வந்தாங்க இங்கிருந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ரிட்டன் பண்ணிட்டேன். வாட்ச் பண்ணிட்டு எனக்கு காது கலர்ச்சி. எனக்கு அங்கே இருக்கும்போதே ஏன் ஆக்ரோஷமாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? எதுனா சவுண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஏன்னா அட்டாக் பண்ணுற இதில் எதுவுமே இல்லவே இல்லை. ஓகேவா? நம்ம அப்படியே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தால் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்னாச்சு என்னாச்சுடா? வாங்க வாங்க வாங்க. ஏய் பானு, நீங்கள் எங்கள் பின் தொடர்ந்து வரலாம். மணி அடிக்கடிக்கு பின்னாடி பார்த்துட்டேவாடா. நான் பார்க்கல. ஒத்த ஏதோ ஒரு உருவம் போதும் அப்படி. ஒத்த உருவம் மச்சா இப்போ ஒரு உருவம் போச்சுடா. போடா. எங்கடா எங்கடா? மச்சா ஐயோ இல்லை எனக்கு புரியல. நான் வளர்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அங்கே என்ன பார்க்குற? நிறைய பார்த்து பேசுற. என்ன பார்த்து பேசுறா? ஒரு உருவம் இழுத்துன்னு போகுதுடா. ஒன்று இழுத்துட்டு போச்சா? என்ன ஏன் இழுத்துன்னு போகுது? ஒரு உருவம் இன்னொரு உருவத்தை இழுத்துன்னு போகுதுடா. இங்க இதவே இப்படி இருக்கிறத பார்த்துருப்ப. இப்படி இருக்குடா அது. அதாவது இப்படி இருக்கு. கத்துறது தான் அதிருது. கந்தர்வ கோட்டையா இல்லை இல்லை புரியுது 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 புரியுது. நீ கேப்சர் பண்ணியிருக்கல? எனக்கு பக்காவாக கேப்சர் பண்ணிருக்கேன். இருப்போம் பின்னாடி ஒரு சத்தம் ப்ரோ. நீ அப்படிக்கா போ. அப்படிக்கா சொல்லு பின்னாடி. இல்லை இல்லை இங்கே தான் வச்சுப்போம். ஏய் இங்க இருந்து இங்க சரிடா விட்றா. இப்போ இல்லைடா உள்ள வந்து பார்த்தாச்சு. இல்லைடா வரவே போண்டா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்பத்துலேருந்து ஒரு மாதிரியா இருக்குடா. அவ்வளோ எங்கன்னா ஓடி போய் நீ பயம்படுத்துற அவளை. டேய் சரி 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 ஓகே சரி கத்தாதரா. காதிக்கிட்ட கத்தாதரா. சரிடா புரியுதுடா. புரியுதுடா நல்லாவே புரியுது எனக்கு. நீ பார்ப்பல மணி ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே ஏதாவது பார்த்தா கூட அப்படியே எதுவும் இது பண்ணதில்ல ப்ரோ. நம்ம இங்கே தான் வந்துருக்கோம். இன்னும் எவ்வளோ பில்டிங் இருக்குது.
போங்க ஃபுல்லாக போகலாம். பார்க்கதாண்டா வந்திருக்கீங்க ஒரு உருவத்தை. பார்க்க தான் வந்திருக்கோம்டா. இந்த பில்டிங் எதுவும் பண்ணாதீங்கன்னா அப்படி சொல்ல மச்சான். இந்த பில்டிங் இன்னும் முடிக்கவே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் இன்னும் எவ்வளோ இருக்குது தெரியும்ல. ஏய் நான் பார்த்த இதுவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என் கஷ்டம். அம்மா வந்துட்டோம். இந்த பொசிஷனில் போகுது அது. ப்ரோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல நீ. கைஸ் ஆக்சுவலாக வீடியோவில் வந்து அவர் ஒழுங்காக பார்க்கல. நான் வீடியோவில் நாங்கள் ஒழுங்காக பண்ணவே இல்லை இந்த லொக்கேஷனு. இந்த இடத்துல பார்த்தோம் ப்ரோ லாஸ்ட் டைம் நாங்கள். ஆமாம் இந்த இடத்துல ஒரு உருவம் பார்த்தோம். என்ன இவ்வளோ அமைதியாக இருக்குது? நீ விசில் அடிக்கிற போட்டி நடக்குறீங்க. ஆ ஏய் என்ன ஒரு சேனல்ல இருந்து சவுண்ட் வருது? 1 2 3 அது ஆல்ரெடி உடஞ்சாச்சு போனோம். இல்லை ஒன்றுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. ஆ என்ன பானு அங்கே நிற்கிற? ஏன் ப்ரோ என்னாச்சு? ஆ தூக்கம் வருதா? அவன் பண்ணுற ரியாக்ஷன் அப்படி தானே இருக்குது. சும்மா சொல்லிட்டு பேசு பயந்துட்டேன் நான். ஒரு வாட்டி உன்ட்ட சொல்லிட்டு தான் பேசணும்ல. அவள் பேசாமல் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு பேசுகிறாள். அதான் நிஜமான லைஃப்பில் தான் உங்களால் ஒன்றா இருக்க முடியல. ஐ திங்க் நீங்கள் இப்போ ஒன்றா தான் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது என் மூலயமா உதவி வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்காக நான் அதை பண்ணுவேன். கண்டினியூஸாக என் ட்ரீம்லையோ இல்லை லைக் கொஞ்ச நேரம் ஏதாவது திங்க் பண்ணாலோ அங்கே உங்களை படம் அழுகுறாங்க. ஜென்ஸ் தான். எதுக்கு அழுகுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏய் பானு நீ பேசுறது அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது பானு. அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. எமோஷ்னலாக எஃபெக்ட் ஆகுறாங்க அவங்க. சில். ஐயோ எனக்கு அந்த பக்கம் பாரேன். கைஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ரொம்ப லாங் வரைக்கும் போகும். எனக்கு லாஸ்ட்டில் தான் மச்சான் கேட்குது அந்த அழுவுற சத்தம். என்னடா பண்ணுற? சிரிக்கிறாரா அழுகுறாரா? அழுகுறாங்களா? ரைட் சைட் இந்த ரூமில் நல்லா ஃபீல் ஆச்சு. அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மச்சான் இங்கே இருக்காங்க. இந்த ரூமான்னு தெரியல. எப்பா எனக்கு அங்கே கேட்டுச்சு நான் சவுண்டு. நான் அங்கே நினச்சிட்டு இருக்கேன். ப்ரோ பட்டு இங்கே கேடுச்சு. நான் சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் கேடுச்சு. ப்ரோ எனக்கு டைரக்ஷன் வந்து இப்படி வந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க எனக்கு ஆனால் நல்லா ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. மணி நீ அதை போட்டு திருவிட்டு இருந்தா பயத்தில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் ஆகும். இல்லை டச் பண்ண நீங்கள் கேமரா முன்னாடி வாங்க. ஓப்பன். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ. நான் கம்யூனிகேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டேய் அங்கே பாரு. நீ பண்ணுறதா பயமாக இருக்கு. அப்படி பண்ணாத தள்ளு. அப்படியே இருங்க என்ன பண்ணுறோம். டேய் அவன் எங்கே போனேன்? பானு ஓய் பானு
என்ன பண்ற? ஆ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லூசு, சத்தமாக தான் பண்ணேன். அது பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அவ்வளோ புரியும். நீ பாட்டு விடுதா, நீ ஏறி வந்துட்டு வீடு இருக்கியா? 3 பேர் நின்று என்ன ஆச்சு, சாமி மாதிரி சுற்றுலா. எனக்கு என் கனவுல அங்கதான் மண்டையில விழுந்துச்சு. எங்க? நான் அது கேட்கவே இல்லையே. இப்போ நீ ஏன் அப்படி சொல்ற? இதே இடத்துல கனவு வந்தியா? இவனுக்கு தான் இல்லையா? இல்லடா, எனக்கு இல்லை, எனக்கு ஆச்சுடா. உனக்கு ஒரு இதா ஆச்சுன்னா அவனுக்கு ஆகட்டும். இல்லடா, அவனுக்கு வந்து ஆல்ரெடி அந்த சைடில் ஐ மீன் பின்னாடியில் வந்து மேலே இருந்த ஓடு வந்து மண்ணிலே குத்திருச்சு அவனுக்கு. ஏய் இதெல்லாம் உண்மை ஆச்சு. ஜீவிதா தான் இல்லையே. அதாவது போல இவருக்கு ஜி கெட்ட வார்த்தை பேசுறா. புரியல டேய். இல்லை எனக்கு புரியுது. அப்புறம் கேட்டது ஒரு குத்தமாடா நானு. அது அப்பயே நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போதெல்லாம் என்ன சத்தம்? என்ன சத்தது? என்ன சத்தது? இது காரில் வரும்போதெல்லாம் நீ சொல்லவே இல்லையா? மண்டை குத்திச்சுன்றா. ஹெல்மெட் போட்டு வந்துருக்கேன் தெரிஞ்சுதானா? மச்சான் தடிக்கு உந்துரு பண்ண நேரம் கம்பி தடிக்கு. மணி மணி வந்துடுறான். நான் என்ன பண்ணேன்? வந்து ஒரு நாள் இது சொல்றாடா, என்ன தெரியல. பொண்ணு 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 சிரிக்கிறாங்களா? அனு அது ஸ்ட்ராங் ஆகாது. இது இவ்வளோலாம் ஸ்ட்ராங் ஆகாது. எனக்கு பக்கு பக்குனுக்குது. இவ்வளோ நம்ம டேக் கேர் பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மள இது பண்ணுறாரா? ஐயோ இவர் சொல்லல, அதான் கம்முன்னு இருக்காரு. ப்ரோ அதான் ஜீவிதாவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் சேர்க்குது? நீ வேற ஏன் ப்ரோ? நல்லது காலமே இல்லை. நான் கேட்குறேன். எனக்கு உன் பேர் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் இல்லை உங்கள் 2 பேரும் நானாக செத்துடுறேன். இரா 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 இரா. ஓ 2 பேரும் இங்கே இருக்காங்க. அங்கே அடிக்குது. நீ எங்கே ப்ரோ அங்கே அடிச்சிருக்கு? இங்கே கேட்குது ப்ரோ. இதுக்குள்ள எனக்கு இங்கே கேட்குற மாதிரியா இருக்கு. உனக்கு ஒரு பக்கம் காது கேட்காது ப்ரோ. 2 பேரும் கேட்குறது ஏய் இப்படி தள்ளிவா மேலே. இப்போ எனக்கு இந்த பக்கம் தங்கிடுச்சு. நாயா வாட வாட. ஐயோ இப்படிலாம் பண்ணது பண்ண. ஏய் தூக்கி போய் காரில் போட்டு வாடா. காண்டு எடுத்து அது நீ அங்கேயே சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டோம். உனக்காக தான் நாங்கள் வந்தோம். ஏய் ஃபஸ்ட்டு இரு அவங்கள இப்போ 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 நம்ம தேடுற பேய் வந்து எங்கேயுமே இல்லை. தோறுக்கு தான் குளிசுத்தம் குளிசுத்தம். காய்ஸ் காய்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டுங்க. மச்சான் வந்துட்டாடா. அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, உள்ளே தான்டா இருக்கா. எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஏய் இதுக்குள்ளே கேட்டு அக்காவை சும்மா இருக்க சொல்கிறான். ஏய் உள்ள வருதுடா. டீ உள்ள வருது மச்சான். அப்படியே அப்படி இவங்க டீ மணி ஏன் அங்கே விடுற? என்ன 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 பார்க்குறேன். எங்கடா சொல்றீங்க? பொண்ணுடா பொண்ணுடா பொண்ணு முடி பார்த்தியா? இவ்வளோ பெரிய முடி, இவ்வளோ பெரிய முடி. பானு பயமா இல்லையா? ஏய் கொலுசது வரத்து உள்ள வரான்.
உள்ள வராங்க உள்ள அப்படியே உட்கார் அப்படியே உட்கார் நாங்கள் நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இதா அக்கா, நீங்கள் உள்ளே வாங்கக்கா. இந்த 2 கதவுல தான் எங்கேயோ இருக்கீங்க, நல்லா தெரியும். வாங்க. என்கிட்ட ஆல்ரெடி கேமரா இது. என்ன இப்படி வரும் சொல்லி என்னடா என்ன பண்ண போற ப்ரோ, நீ என்ன கேப்சர் பண்ண? யோ வாய கீழே மூடின்னு கொஞ்சம் நிக்கிறியாங்க. நான் ஒன்றை கேப்சர் பண்ண. நீ போனா போயா, எதனா வலிச்சு விட்டு வந்துட போறியா? ஏய் இவ்வளோ பாடுறா. என்னடா இப்படி பண்றீங்க? கூடிய ஒரு அவர் ஏன் கேமரா கூட இல்லாமல் போறாரு? என்ன ப்ரோ? டேய் அங்கே பாடுறா அவள. இவன் பண்றதாண்டா பயமா இருக்குது எனக்கு. இந்த ஆள்னா அந்த பக்கம் போயிட்டாரு. இது யாரா என் பேச்சு கேட்டு உட்காருறீங்களா? யோ அப்துலே, இரா ஏதோ பண்ணுறேன்றாரு. ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தா கொஞ்சம் தொலைச்சிட போகிற நம்ம பேரில் வந்துடும்டா கொலை கேஸு. இல்லைடா ரிட்டார் சைடுங்க. நான் வரவா? சொல்ல கேட்டாதானே என்னையா சின்ன எனக்கு உங்க பின்னாடி தானே கிடைச்சு. வா பானே எங்க போறீங்களா? அங்கதான் போறோம். வா நீ அவளை பார்த்துக்கா, ரெடி கூட்டோடா. எங்க வரும்? கேட்குறேன். உனக்கு என்னதான் வேணும் ப்ரோ? கேக்குதா? நீ வா, ஏஞ்சி வாயேன். ஏய் நீ தானே, உனக்காக தானே வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. எனக்கு இன்னும் பார்க்க தான் பயமா இருக்கு. ஐயோ இருடா. சரி வா, நம்ம பொறுமையாக போகலாம். ஏச்சோ பானு, நீ பயமுறுத்தாத பானு, என்ன நீ கொஞ்சம் ஆக்டிவாக இரு பானு. பானே வந்துரு நீ வரும்போது யாராவது தான் தெரியும். இல்லை சத்தம் விட்டு ப்ரோ முன்னாடி இல்லை பக்கத்தில் எதனா அவங்க குத்திருவேன். நீ இருக்காடா கையில். டேய் கீழே போறா, போற கீழே. நான் எதனா வந்ததுன்னா நான் அப்படிதான் இருப்பேன், வச்சிருப்பேன் கையில். ஏய் இருக்கா? அதாவது மச்சான் இங்கே கேட்டுச்சுடா. நீ வரும்போது கேமரா எடுத்து காமிச்சு வந்துருக்கலாம். அடா நீ பாட் நேரா அது எப்படி வருது பாக்குறேன். கையை ரெட்டி வா. டேய் இங்கே ஒரு ஷேடோ பார்த்தேன்டா. காய்ஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பண்ணுறீங்க? தெரியல என்னையா பண்ணுறாங்க? ஏன் கை தூக்கிட்டு நிற்கிறாரு அப்படியே? யோ எப்பலாம் சொல்லாதரா. இது ஓடு. ஆக்சுவலாக எனக்கு கல் தான் ஓடுன்னு சொன்னாங்க. ஓடு ஓ மண்ணில் தான் ஓடு சொல்லிச்சது. நான் வந்துடுறேன். என்ன ப்ரோ அங்கே பார்த்துட்டு இருக்க? மிஸ்லியா மிக்ஸி மிஸ்டா. சரி ஓகே தெளிவாக பேசு ப்ரோ. உங்ககிட்ட தூரம் சும்மா போகிறேன் பேசுவேன் நீ. நீ சொல்லாத. அந்த கேள்வியை நாங்கெல்லாம் உன்னை கேட்கணும். நீ எப்படி உட்காந்து ஞாபகம் நோட்டீஸ் போடா ப்ரோ. கேட்க மாட்டேது ப்ரோ, கத்தி பேசு ப்ரோ. கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியா? நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது
லாங்கில் ஏதோ ஒரு கதற சத்தம் கேட்டு அவர் ஏதோ சொல்கிறாரா இருறா. நம்ம அங்கே நின்றுட்டு இருக்கும்போது லாங்கில் ஒரு கதற சவுண்டு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அதை நோட்டீஸ் பண்ணல. சரியா, லாஸ்ட் ஒரு 1 மினிட்ல நான் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணால் அது அப்படியே நின்றுச்சு. சொல்லவே இல்லையே எங்ககிட்ட. சரி இப்போ என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இரு 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 இரு. ஏய் கொலுசுரா இது. மச்சான் உள்ளடா, மச்சான் உள்ளடா, டேய் உள்ளடா. ஐயோ பகவான். இங்க பாருங்க, எங்களை பயம்படுத்துறீங்கன்னு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன கத்துனாலும் நாங்க இங்கேருந்து போக மாட்டோம். ஏன் ஏன் ப்ரோ? நீ பேசாத. யோ நீ என்ன தீர்க்கதரிசி? அவன் என்னன்னா ஒன்று சொல்ற, நீ என்னன்னா ஒன்று சொல்ற. மச்சான் நான் உள்ள போறான்னு அந்த கல் அப்படியே உழுதுடா, இன்னொரு கல் அப்படியே தொங்குது. ஏய் வாடா மச்சான், இங்க வாங்க இங்க வாங்க. நான் கேப்சர் பண்ணல ஒழுங்கா, இங்க வாங்க. இந்த கல் பக்கத்துல ஒரு கல் விழுந்துச்சு அப்படியே. டேய் மச்சான் வாடா மச்சான், இது பக்கத்துல இந்த கல் பெருசா விழுந்துச்சுடா. இப்ப அப்படியே அடுத்து நிக்கிறா. கம்பி கூட நிறைய. உனக்கு கல்லுன்னு சொல்லிச்சு, உன்கிட்ட கம்பின்னு சொல்லிச்சு, 2 பேரும். என்னடா பண்ற? சத்தக்கு வாடா, இங்க வா இங்க வா இங்க வா. மானே நீ தனியா போத பாரு. ஏய் வெளியே சத்தங்கிடுச்சு. நானே ஓட்ட அமைக்கி நானே பயந்துட்டேன். போதுமா? ஏய் 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 என்ன இது? வெள்ளை வெள்ளை ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஐயோ வந்துச்சு. என்னடா இது? தெரியல. பொறுமை. எப்பா எப்பா நான் வெள்ளை. ஏய் மச்சான், வெள்ளைக்கிழமை இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் இங்கே பார்த்ததுனால வெள்ளைக்கிழமை இது வரைக்கும் காய்ஸ். நாங்கள் இது வரைக்கும் வெள்ளை கலரில் ஒரு உருவம் கூட பார்த்து. வெள்ளை வெள்ளையா பார்த்ததுல இங்கே தான் பார்த்தோம். அதேமாரி இங்கே பார்த்தோம். நல்லா வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு வேதாளம் மாதிரி ப்ரோ தண்ணி இருக்கும் பார்த்து. கீழே அது ஓப்பன். அது மச்சான் ரிச்சுவல் பண்ணிடலாம்டா. ரொம்ப நேரம் பண்ணிட்டோம், ரொம்ப நேரம் எடுத்துட்டோம் டைம் ப்ரோ. என்ன டைவ் அடிக்க போறியா? ப்ரோ இவர் யாரா இவர்? வாங்க வாங்க வாயா, நான் உனக்கு மீன் தொட்டியில் மீனே வாங்கி தரேன். வாயா மச்சான். லைட் ஏத்துறா. ஏய் மச்சான் பின்னாடி பாரு. எங்க ரிச்சுவல் பண்ணலாம் மச்சான்? லாஸ்ட் டைம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இதுவாச்சுன்னு பார்த்தா அங்கே தான் மச்சான் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏய் இல்லை லாஸ்ட் டைம் நம்மளுக்கு அங்கே ஆச்சு பாரு அந்த இடத்துல. ஏய் அந்த இடம் ரொம்ப கழிச்சாடா. இங்கே பண்ணிடலாம்டா. இங்கே பண்ணலாம். பெருசாக பண்ண போகிறோம்டா. இங்கே பண்ணிடலாம்டா. இங்கே பண்ணு எடு. சரி இங்கே பண்ணலான்றீங்க. ரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் காரில் இருக்குதுடா என் திங்ஸ்லாம். எடுத்துடலாமா? சரி வெயிட் பண்ணு. கட் பண்ணு. இந்த பூசணிக்கால நாங்கள் எங்கள் 4 பேரோட பிளட்டையும் வச்சு நான் அந்த பக்கம் போகிறேன், இவன் இந்த பக்கம் போகிறேன்.
கொசு குதறி வச்சிருக்கு.